அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இ சோர்ஸ் 24 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கோர்சஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நமக்கு ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட வேகன்சி போட்டிருக்காங்க. இன்றைக்கி 29 ஜூலை. ஸோ இந்த லிஸ்ட் நான் எடுத்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க எல்லா கோர்ஸும் அண்ட் ஏஐடிஎஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்க எல்லா கோர்ஸும் இதை ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து ஒரு ஃபுல் பிடிஎஃப் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 69 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 69 பேஜஸ் நம்ம பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட்டு நான் இப்போது அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய டிஎன்இ 2024 ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆன காலேஜஸ், ஃபில் ஆகாத காலேஜஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 69 பேஜஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த 69 பேஜஸையும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோட லிங்க் போடுறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக அந்த ஏஐடிஎஸ், சிஎஸ்சி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 19,000 சீட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. பிசிஎம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எஸ்டிக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணவங்களும் கம்மி தான். பட் பிசிஎம்முக்கு அப்ளை பண்ணவங்க அதிகம். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு ஓசியில் சீட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டு நல்லா பாருங்கள். ஸோ எப்போவுமே நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஓசி அண்ட் பிசி அந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு சீட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.